ஹாய் மக்களே, சேனலிருந்து நான் உங்கள் வித்யா. ஸோ இன்றைக்கி எதுக்காக திடீர்னு இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக நம்ம வீடியோ வந்து போட்டிருந்தப்போ அதுக்கப்புறம் எனக்கு நிறைய மெசேஜஸ் வந்து வந்தது. உங்களுக்கே தெரியும் அந்த வீடியோஸ் வந்து எவ்வளோ வந்து ரன் ஆயிருக்கு அப்படின்றது. எனக்கு பர்சனல் வந்து மெசேஜில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், ஆனால் வந்துட்டு அதுக்கப்புறம் நம்பிக்கை இல்லாமல் நாங்கள் அதை விட்டுட்டோம். உங்களோட பார்ட் 3 வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து வந்திருக்கு, நாங்களும் அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதே வார்த்தைகள் மாறி மாறி வந்து நிறைய பேர் எனக்கு மெசேஜில் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு தோணுன விஷயம் என்ன அப்படின்னா, பர்சனலாக நான் எப்படி வந்து வந்தேன் அப்படிங்கிறத சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் பேர் இதை பார்த்துட்டு வந்து நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் அகைன் ஸ்டார்ட் பண்ண வருவீங்க அப்படின்ற நம்பிக்கையில் இப்போ நான் இதை வந்துட்டு ரிவீல் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து நான் 1000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டு ரீச் பண்ண போயவே இதை வந்து நான் போடணும் அப்படின்னு நினச்சேன். பட் அதுக்கான டைம் அப்போ வரல அப்படின்னு தோணுச்சு. ஸோ இப்போ எக்ஸாக்டாக இது கண்டிப்பாக கரெக்டான டைமாக இருக்கும் இப்போ நான் போஸ்ட் பண்ணேன்னா. ஸோ மறக்காமல் இதை வந்து பாருங்கள். உங்களுக்கு தேவையான எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இதிலேருந்து உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். ஸோ என்னோட ஜேர்னி எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணேன், இப்போ எப்படி நான் அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது தான் ஒரு குட்டி ஸ்டோரியாக உங்கள்கிட்ட இதில் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு இருந்த ஸ்ட்ரகிள்ஸையும் நான் இதில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு தேவைப்படலாம், கொஞ்சம் ஃபுல் வீடியோவுமே வந்து மறக்காமல் பாருங்கள். ஸோ உங்கள் எல்லாருக்குமே இப்போ கொஞ்ச நாளாக என்னை பற்றி என்ன தெரியும் அப்படின்னா, நான் இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், கிளாஸ் போட்டுட்ருக்கேன் இப்படின்றது மட்டும்தான் இந்த வித்யா அப்படின்ற கேரக்டர் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நிறையா பேர் என்கிட்ட கேட்குற கொஷின்ஸு அன்னைக்கு என் மனசில் இருந்த கொஷின்ஸாக இருந்தது. என்னோட ஜேர்னி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நேற்று ஸ்டார்ட் ஆனது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதுதான் செலக்ட் பண்ண போகிறோம், இந்த ஃபீல்டுக்குள்ளே தான் போக போகிறோம் அப்படின்ற ஒரு இதுவுமே வந்து எனக்கு கிடையாது. நான் சூஸ் பண்ணவே இல்லை, இப்படி தான் நம்மளோட கெரியர் சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நம்ம வந்து ஸ்கூல் டைம்ஸில் எல்லாமே ஒரு 9th 10th படிக்கும் போதுலேருந்து ஒரு சின்ன கிராஃப்ட் அப்படின்ற விஷயத்துல இருந்து என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ என்னோட வீட்டை ஒரு ஒரு சின்ன சின்ன கிராஃப்ட் பண்ணி எப்படி அழகாக வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். அப்போ வந்துட்டு யூடியூப் பார்த்து நம்ம வந்து பண்ணணும் அப்படின்றது தெரியாது. வீட்லேயும் வந்து அந்த அளவுக்கு இப்போ யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கிடையாது, பட்டன் ஃபோன்ஸ் தான் அப்போலாம். நம்மக்கிட்ட ஏதோ ஒரு திங்ஸ் இருக்கா, அதை வச்சு நம்ம வந்து அதை என்ன பண்ண முடியும், கிராஃப்ட் ஒர்க் பண்ணலாம், வீட்டை வந்து இன்னும் அழகாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி தான் யோசிச்சிருக்கேனே தவிர்த்து ஃபோன் பார்த்து கற்றுக்கிட்டது கிடையாது. ஸோ நிறையா வந்து வீட்டை அழகாக வச்சுக்க என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே நான் வந்து பண்ணியிருக்கேன். வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு அவங்களோட அட்டென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் வச்சுருக்க அந்த கிராஃப்ட் ஒர்க் மேலே தான் போகும். போனோடனே அவங்க வந்து பார்த்துட்டு சொல்கிற ஃபஸ்ட் விஷயம், இது நீங்கள் பண்ணீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ உண்மையாகவே ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, உங்ககிட்ட யாராவது ஏதாவது ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க, இல்லை நல்லா இருக்கான்னு கேட்குறாங்க அப்படின்னா, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசார அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்கள். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிற வார்த்தை ஒருத்தவங்களோட லைஃப்பை எந்த அளவுக்கு மேலே கொண்டுட்டு போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கலாம், பட் அதை ஃபீல் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரி அப்ரிஷியேஷன் வந்து எனக்கு கிடைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இன்னும் நான் நிறைய பேர் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். ஸோ இப்படி தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா யூடியூப் பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். யூடியூப் தெரிஞ்சுக்கன்னா சும்மா நார்மலாக நம்ம ரீல்ஸ் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி பார்க்கும்போது நம்மளும் ஏன் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா 2019 கரெக்டாக நான் அப்போ தான் காலேஜ் முடித்தேன். நான் படித்ததையுமே இதுலேயுமே சொல்லியிருக்க மாட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா பிஇ சிவில் இன்ஜினியரிங் வந்து நான் முடிச்சிருக்கேன். பட் அந்த கெரியருக்குள்ளே என்னால் போக முடியல. என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன், உடனே எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருந்ததுனால அந்த கெரியரை என்னால் அதுக்கு மேலே வந்துட்டு க்ரோத் பண்ணி கொண்டுட்டு போக முடியல. பட் ஆனால் ஏதோ ஒன்று பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணணும், ஏர்னிங்ஸ் எடுக்கணும், நம்மளும் ஏதோ நம்ம வீட்டுக்கு ஹெல்ப்பாக இருக்கணும் அப்படின்ற தாட் மட்டும் மனசில் இருந்துகிட்டே இருந்துச்சு. 2019 காலேஜ் முடிச்சுட்டு ஒரு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். நான் வீடியோஸாக தான் போட்டிருக்கேன். வீடியோஸ் எடிட்டிங் தெரியாது, வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண தெரியும், பட் நம்ம எப்படி அதை எடிட் பண்ணணும், அட்ராக்டிவாக போடணும், டிஸ்கிரிப்ஷன் போடணும், இதை பற்றி பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே வந்து எனக்கு அப்போ தெரியவே தெரியாது. ஆனால் சும்மா வீடியோஸ் மட்டும் போடுவேன். எல்லாரும் நினச்ச மாதிரி நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு அதை ஷேர் பண்ணலாம், ஷேர் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ நமக்கு ஈஸியாக வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்து வந்துடும். வாட்சிங் ஹவர்ஸ் இவ்வளோ வரணும் அப்படின்னு இருக்கும் இல்லையா, 4000 வாட்சிங் ஹவர்ஸ் எடுக்கணும். அப்போ வந்து தெரியாது அதை பற்றி. நானும் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணேன். பட் முக்கி பார்த்தாலும் ஒரு 70 சப்ஸ்கிரைபர் அதுக்கு மேலே ரீச் பண்ண முடியல. இப்போவும் பார்த்தீங்கன்னா 2019 ஒரு 6-7 இயர்ஸ் ஆகுது, இன்னமும் அந்த சேனல் வந்து க்ரோத் ஆகவே இல்லை. ஸோ இப்போ இந்த சேனலை நான் வந்துட்டு 1 இயரில் க்ரோத் பண்ணி கொண்டுட்டு வரேன் அப்படின்னா இந்த 6 வருஷம் நான் யூடியூப்பில் வந்து கற்றுக்கிட்ட விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய வீடியோஸ் பார்ப்பேன், எப்படி வந்து நம்ம வீடியோஸ் போடணும், எப்படி எடிட்டிங் பண்ணணும், இது வந்து எனக்கு இன்னொருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. வீடியோஸ் பார்த்து இப்போ ஒரு டாபிக் எடுக்கிறேன் அப்படின்னா குறைஞ்சது வந்து ஒரு 20-30 வீடியோஸ்க்கு மேலே நான் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதை ட்ரை பண்ணி பார்ப்பேன். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நானாக ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான் இது எல்லாமே. ஸோ இன்றைக்கி என்னால் ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு வீடியோ எடிட்டிங், வீடியோ அப்லோட் பண்ணுறது பற்றி என்னால் ஈஸியாக சொல்லிக் கொடுக்க முடிகிற அளவுக்கு நான் வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே அந்த சேனலை என்னால் க்ரோத் பண்ணவே முடியலை. பட் அதோடவே அது அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு.
இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் மேரேஜ் நான் வந்துட்டு மெஹந்தி கற்றுக்க ஆரம்பித்தேன். மெஹந்தி கற்றுக்கிட்டேன், ரெசின் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து அதையும் வந்து நான் கற்று முடிச்சிட்டேன். பட் அதை என்னால் வந்து அதை பிஸ்னஸாக கொண்டுட்டு போகிறதுக்கு தெரியல உண்மையாக சொல்லணும்னா அதான் முடியல அப்படிங்கிறத தாண்டி கையில் ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கிற ஸ்ட்ரகிள் அதுதான். கையில் ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் அதை எப்படி வந்து ஏர்னிங்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது, எப்படி பிஸ்னஸாக மாற்றுறதுன்னு தெரியல. அன்னைக்கு நான் இருந்த சூழ்நிலையும் அதுதான். கையை விட்டு என்ற அளவுக்கு நான் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தேன். ஆனால் எதையுமே என்னால் ஒரு பிஸ்னஸாக வந்து கொண்டுட்டு போகவே முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதையும் என்னால் எடுத்துகிட்டு போக முடியல. மெஹந்தி ஆர்டர்ஸ் மட்டும் எடுத்து பண்ணிட்டு இருந்தேன். பட் பத்தல. இன்னும் ஏதோ பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, பிரேஸ்லெட் திடீர்னு என் லைஃப்பில் வந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து வாங்கலாம், ஃபஸ்ட் நம்ம கற்றுக்கலாம் அப்படி தான் தோணுச்சு. வாங்கி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மந்த் நான் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண டைமு ஃபுல் அண்ட் ஃபுல் அதை வந்து கற்றுக்கிட்டேன். இப்போ நீங்களாம் என்கிட்ட சொல்கிறீங்க இல்லையா, நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்தது, அதுக்கப்புறமா வரல. உண்மையாக வெளிப்படையாக சொல்லணும்னா, ஆன்லைன்லேருந்து ஒரு ஆர்டர் கூட என்னால் எடுக்க முடியல. உண்மை வந்து அதுதான். எனக்கு வரவே இல்லை ஸ்டார்டிங்கில். நான் பக்கத்து வீட்டில் தெரிஞ்சவங்க, ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆர்டர்ஸ் பிரேஸ்லெட்ஸ் வந்து மேக் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். பட் ஆன்லைன்லேருந்து எனக்கு ஆர்டர்ஸ் வந்து வரவே இல்லை. அதுக்கப்புறம் தான் ஒரு பிரேக் பாயிண்ட் எனக்கு தோணுன விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஏன் இதை வந்து மெட்டீரியலாக பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இதை பற்றி கற்றுக்கிட்டேன். அப்போ மெட்டீரியல் நாலேஜும் என்கிட்ட இருக்குது. நம்ம ஏன் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. அன்னைக்கு நான் என் மைண்டில் நினச்ச ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இது வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இது வரலனாலும் பரவாயில்ல. இன்றைக்கி நான் இதை செய்யாமல் விட்டுட்டு இன்னும் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு நான் யோசிக்கும் போது என் மனசில் ஒருவேளை நம்ம அன்றைக்கி அதை செஞ்சுருக்கலாமோ அப்படின்னு ஒரு தாட் வந்துடுச்சுன்னா, கண்டிப்பாக அதை நம்மளால் என்றைக்குமே சரி பண்ண முடியாது. கடைசி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மனசில் அந்த ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன வந்தாலும் பரவாயில்ல, நான் ஜெயிக்கிறேன் தோக்குறேன் அப்படிங்கிறத தாண்டி நான் ட்ரை பண்ணி அதில் தோற்று போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் பண்ணுறேன், நான் அது என்னோட போனதாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி இப்போ வந்து இருக்கோம் 1000 சப்ஸ்கிரைபர் தானே, இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்ன மாதிரி புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் தான் உண்மையாகவே. அது வந்து அவ்வளோ சீக்கிரமாக நம்மளால் வந்து கொண்டுட்டு வந்துட முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கேன். இதை எல்லாருமே வந்து செய்யணும் அப்படிங்கிறது தான். நம்ம வந்து ஒரு பாப்புலாரிட்டியாக இருக்கிற ஒருத்தவங்களை பார்த்தோன்னே என்ன நினைக்கிறோம், ஈஸியாக அவங்க அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக கிடையவே கிடையாது. எவ்வளவோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணி தான் அவங்க அந்த இடத்துல போய் நிற்கணும். அப்போ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கு ஏற்ற மாதிரியான சில கஷ்டங்கள் தாண்டி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட டைமு, நமக்கு ஃபேமிலி இருக்கும். ஃபேமிலிக்கான ஒர்க் எல்லாத்தையுமே நம்ம முடிச்சுட்டு தான் நம்ம வேலையை நம்ம பார்க்கணும். நம்ம கற்றுக்கிறதா இருக்கட்டும், அதை பிஸ்னஸ் கொண்டுட்டு போகிறதா இருக்கட்டும். நீங்கள் ஒரு ஆர்டர் வரலன்னு வெயிட் பண்ணுவீங்க. பட் ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா அதை செஞ்சு நீங்கள் கொடுக்கறதுக்கு குறைஞ்சி உங்களுக்கு ஒரு 3 ஹார்ஸ் 4 ஹார்ஸ் நீங்கள் வச்சுக்கோங்களேன். சும்மா சொல்கிறேன் நான் ரேண்டமாக. அந்த 4 மணி நேரம் நீங்கள் டைம் எடுக்கணும். அன்றைக்கின்னு பார்த்தா அந்த 4 மணி நேரம் கிடைக்காது. இந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் அடுத்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம 2த்துமே வந்து பேலன்ஸ்டாக வந்து கொண்டுட்டு போய் தான் நம்மளும் வந்து ஒரு ஹை பொசிஷனுக்கு வந்து போக முடியும். ஸோ நீங்கள் உங்களோட ஜேர்னியை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கற்றுக்கிறதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நான் அதை தான் வந்து சொல்ல வரேன். ஏன்னா நான் வந்து இப்போ இந்த பிரேஸ்லெட் வந்து ஒருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸாக வந்து நான் ஜுவல்லரி மேக்கிங் பற்றி எனக்கு தெரியும். 2015லேயே நான் வந்து சில்க் த்ரெட்டை வந்து மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, அப்போ சில்க் த்ரெட் வந்துட்டு நமக்கு பேங்கிள் ஜுவல்லரிஸ் நான் மேக் பண்ணியிருக்கேன். காலேஜ் சேர்ந்து ஃபஸ்ட்டு வருஷம்லாம் 2016 சம்திங் நான் காலேஜுக்கு வந்து போட்டுட்டு போகும்போது என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, நான் அவங்களுக்கு மேக் பண்ணி கொடுப்பேன். காலேஜ் ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு விஷயமா வெளில வரவே ஆரம்பிச்சுது. ஸோ நீங்களும் கற்றுக்கிற டைம்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது எனக்காக நான் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னு மனசில் முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை செய்யுங்க. நம்மளோட 24 மணி நேரத்தில் நம்ம ஹஸ்பண்ட், நம்மளோட ஃபேமிலி, நம்ம குழந்தைங்களுக்காக எவ்வளவோ நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஒரு 1 மணி நேரம் நமக்காக ஸ்பெண்ட் பண்ணால் நம்ம லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் நடக்க போகுது அப்படின்னா, தாராளமாக நீங்கள் அதை பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம எப்போதுமே வந்து ஒரு விஷயத்தை செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் தெரியும். எனக்கு வேலை இருந்தது, எனக்கு உடம்பு சரியில்லை, வீட்டில் பிரச்சனை, எல்லாருக்குமே இது இருக்குது. இன்றைக்கி யாருக்குமே இது இல்லாமல் கிடையாது. பட் இவ்வளோ பிரச்சனையும் தாண்டி நம்ம ஒரு இடத்துல நமக்காக ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு டைமு நாளைக்கு நம்ம லைஃப்பை வந்து த்ரூ அவுட் சேஞ்ச் பண்ண போகுது. நாளைக்கு நீங்கள் சம்பாரிச்சு உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட நான் சம்பாரிச்சிட்டேன், ₹1 இருந்தாலும் சரி தான், நான் ₹1 சம்பாரிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் காமிக்கும் போது அதுலேருந்து அந்த ₹1 வர சந்தோஷம் எவ்வளோ அப்படின்னு வீட்டில் இருந்து சம்பாதிக்கிற லேடிஸை கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நீங்களே உங்களை பெருமையாக நினைக்க ஆரம்பிப்பீங்க. உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்கள் பிஸ்னஸை வந்து கொண்டுட்டு போக ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ நீங்கள் கற்றுக்கும் போதுலேருந்தே
அந்த நம்ம கத்துக்கிற விஷயத்துக்கு உண்மையாவும், நேர்மையாவும் இருந்து கத்துக்க ஆரம்பிங்க. அதே அதே இத அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதும் போய் அப்ளை பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு சின்ன முயற்சியா தான் ₹5க்கு கிளாஸஸ் வந்து நான் குடுத்துட்டுருக்கேன். ஸோ சர்டிஃபிகேட்டுக்கு மட்டும் தான் நீங்க ₹100 பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பிகாஸ் இதுல எனக்கு எதுவுமே வரப்போறது கிடையாது. நான் முழுக்க முழுக்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற தாட்ல நான் அத வந்து செஞ்சுட்டுருக்கேன். ஏன் அப்படின்னா, நம்ம வளரும்போது நம்மள கை தூக்கி விடுறதுக்கு யாராவது இருப்பாங்கன்னு நம்ம நினைப்போம். கண்டிப்பா இப்ப யாருமே வரமாட்டாங்க. ஸோ ஏதோ ஒரு இடத்துல நமக்கு அப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது அதை யூஸ் பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ₹5 கிளாஸ் தானே அப்படின்னு அலட்சியமா நினைக்காதீங்க. எந்த அளவுக்கு என் மூலமா என்கிட்ட இருந்த விஷயத்த நீங்க எடுத்துக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க தாராளமா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஸோ இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாராச்சும் ஒருத்தவங்களாவது நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா உங்களை விடவே சந்தோஷப்படுற ஃபர்ஸ்ட் ஆள் நானா தான் இருப்பேன். ஸோ இந்த ஜேர்னி வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட ₹5 கிளாஸை ஜாயின் பண்ணிட்டு நீங்களும் உங்களோட பிசினஸை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ ஸோ மச்.